வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம், ரெவலேஷன் 16 சாப்டர், 17 21 வரல வசனங்கள், கடைசி 5 வசனங்கள் இந்த 16வது அதிகாரத்தில். இது இந்த 7வது கலச நியாய தீர்ப்பு, எல்லாவற்றிற்கும் முடிவு. இதனுடைய தலைப்பு இட் இஸ் டன் என்று சொல்லக்கூடியதாக, ஆயிற்று, தமிழில் ஒரே வார்த்தை ஆயிற்று என்று சொல்லக்கூடியதாக, முடிஞ்சு அப்படிங்கிறது சொல்லக்கூடியதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 16, 17 21 வரை நான் இதை வாசித்து விட்டு நம்ம இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையான மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது. ஆமேன். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 6 கலச நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. இப்ப 7வது கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய கடைசி நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய கடைசி நியாய தீர்ப்பு விழக்கூடியது. இந்த 5 வசனங்கள் என்னன்னா, மனித சரித்திரத்திலே மனிதனுடைய காலத்தை நிறைவு செய்யக்கூடியதாக. சரியா? இப்ப நீங்க முதல்ல இருந்து நம்ம இது பார்த்தோம்னா, இந்த 7 கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்ஸ் இருக்கும். நீங்களும் டவுன்லோட் பண்ணி எங்களோட சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. வேத வசனத்தை வாசித்து நீங்களும் உங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்கு தான் நாங்கள் நோட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எங்களோட சேர்ந்து இதை கற்றுக்கொள்ளுங்க. அப்போ முதல் 2 வாதைகள் முதல் 3 வசனங்கள், இந்த வெளிப்படுத்தின விஷயம் 16வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள்ல இருக்கு. அது என்ன? உடல்கள் முழுவதும் கட்டி அவங்க எல்லாம் என்ன, சமுத்திரம் முழுவதும் இரத்தமாக மாறக்கூடிய ஒரு வாதையை பார்க்கிறோம். அடுத்து 3வது 4வது கலச நியாய தீர்ப்பில் என்ன பார்க்குறோம்? நல்ல குடிக்கக்கூடிய தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர் பூரா அது என்ன ஆகுது? அது பூரா ரத்தமாக மாறுது. அது மாத்திரமில்ல, சூரிய உஷ்ணம், பயங்கரமான அக்னி உஷ்ணமாக அடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து 5வது கலசம் பார்த்தோம், 10, 11 பார்த்தோம். அது என்ன? பூமி முழுவதும் ஒரு காரிருள் வரக்கூடிய ஒரு காரியம். அதனால் மக்கள்லாம் பற்களை கடித்து கொண்டு அழக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். போன வாரத்தில் பார்த்தோம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் ஐப்ராத்து நதி என்று சொல்லக்கூடிய எஃப்ரேட்டிஸ் ரிவர் வற்றி போகிறது. ஜனங்களை எல்லாம் அங்கே கர்த்தர் கூட்டி சேர்த்து அங்கே அர்மகதன் யுத்தம் நடைபெற போகிறதுக்கு ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ இன்னைக்கு பார்க்கிறது என்ன? இங்கே மகா பெரிய நிலநடுக்கம் உண்டாகிறது. அது மாத்திரமில்ல, பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படக்கூடிய காரியம். இதற்கு பின்பாக என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன வெளிப்படுத்தின விஷயம் 16ஓட முடியறதில்ல, 22 அதிகாரங்கள் இருக்கு. அடுத்து 17, 18வது அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்? பாபிலோன் மேலே வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பாபிலோன் விழப்போகிறது என்கிறத பார்க்குறோம். 19வது வசனத்தில் கிறிஸ்துவனுடைய வருகையும் அர்மகாதன் யுத்தத்தையும் பார்க்க போகிறோம். 20வது அதிகாரத்தில் 1000 வருட அரசாட்சி பார்க்க போகிறோம். 21, 22வது அதிகாரங்களில் புதிய வானம், புதிய பரலோகம் படைக்கப்படுவதை பார்க்க போகிறோம். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, கடைசி நியாய தீர்ப்பில் இருக்கோம். இதற்கு பின்பாக என்ன மாறக்கூடிய ஒரு காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த செய்திக்கு ஆரம்பமாக ஒரு ஜப்பானீஸ் சோல்ஜர், ஜப்பானோட போர் சேவகர் ஹீரோ ஒனாடா என்று சொல்லக்கூடிய ஒரு போர் சேவகர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் 1974 வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, அங்குள்ள காடுகளில்
அவர் போர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். பயிர்களை எரிக்கிறது, எதிரிகளை அழிக்கிறேன்னு சொல்லி அழிச்சு கொண்டிருந்தார். ஆனால் என்னன்னா அவருக்கு என்ன சொல்லலைன்னா 1945 வருடத்திலேயே 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவருக்கு யாருமே சொல்லலை. அதனால அவர் என்ன பண்ணாரு, இவ்வளவு நாள் ஆனதற்கு பின்பாகம் அவர் என்ன கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு, அவர் இன்னும் போராடி கொண்டிருந்தார். கடைசியில் என்னன்னா அவர் யாருக்கு கீழே கமாண்டிங் ஆஃபீஸர் கீழே இருந்தாரோ அவரை கண்டுபிடிச்சி அவரை கொண்டு வந்து அவரையே இந்த காட்டுக்குள்ள அனுப்பிச்சு, எப்பா போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ விடு, போர் முடிஞ்சு 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் கட்டுக்கடங்காம அழுத ஒரு காரியத்தை சரித்திரம் பார்க்கக்கூடியதாக. இங்க அதே மாதிரி இங்க கர்த்தர் என்ன, இந்த மொத்த உலகமும் அழிவுக்கு வந்துருச்சுங்கிறத நம்ம சொல்லிட்டாரு. ஆனா இதற்கு பின்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி பாபிலோன் விழ போற காரியம், அர்மகதன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் கர்த்தருக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இங்க கர்த்தர் ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அதனாலதான் நான் சொன்னது போல இந்த 5 வசனங்கள் மனிதனுடைய சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் இந்த 7வது கலச நியாய தீர்ப்பு என்பது கடைசி நியாய தீர்ப்பு. ஏன்னா 1வது வசனத்தில் நம்ம எங்க பார்க்கிறோம், தேவாலயத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இப்போ பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ 1வது வரக்கூடிய செய்திக்கும் கடைசியா கர்த்தரிலிருந்து வரக்கூடிய செய்திக்கு இடையில நடைபெறுவது தான் இந்த காரியங்கள் என்று சொல்லக்கூடியதாக. இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. இது கர்த்தர் இதை முடிக்கக்கூடிய ஒருவராய் இருக்கிறாரு. ஏன் இந்த பகுதி நம்முடைய சரித்திரத்தினுடைய ஒரு ஹிஞ்சாக ஒரு தொடர்பு வைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பு எங்க நம்முடைய ஆகாயத்து மண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த வான மண்டலங்கள் மேல ஊற்றக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா எபேசியர் 2:2 சொல்லும்போது என்ன, அவன் வானமண்டலத்துக்காகிய பிரபு ஆகிய சாத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்க முழுவதும் இந்த அதிகாரம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமா நியாய தீர்ப்பு கடைசியாக இங்க முடிந்தது என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதுவரை மனுஷர்களுடைய சரித்திரத்துல நடைபெறாத அவ்வளவு பெரிய ஒரு நிலநடுக்கம் நடக்க போகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது பாபிலோன், மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லக்கூடிய பாபிலோன் மேல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா அவங்க எல்லாம் தேவனுக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒரு காரியத்தின் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி இதுதான் கடைசி முறையாக அவர்கள் தேவனுக்கு எதிராக தேவதூஷணம் பேசக்கூடிய ஒரு காரியம். நம்ம இந்த அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இது கடைசி முறையா 21ஆம் வசனத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நிறைவு, இந்த கலச நியாய தீர்ப்பு நிறைவு என்ன பண்ணுது, பாபிலோன் நியாய தீர்ப்பு, அர்மகதன் யுத்தம், கிறிஸ்துவனுடைய வருகை, புதிய வானம் புதிய பூமி கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய ஆர்டரை தொடங்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, இந்த 7வது கலச நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன, எபேசியர் 2:2 சொன்னது போல இந்த வானமண்டலத்தின் பிரபுவாகி அவன் மேல நியாய தீர்ப்பு விடக்கூடியதாக. அப்ப என்ன, இது கடைசியில என்ன, கர்த்தர் அது எல்லாவற்றையும் தனக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்போ அவங்க இப்படி எடுக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம், இடி முழக்கம், மின்னல்கள், நிலநடுக்கம் என்று சொல்லக்கூடிய எல்லா காரியமும் நடைபெறக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதே சமயத்தில் இங்கே ஒரு ஒரு நிறைகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது 75லேருந்து 100 பவுண்டு வரை எடையுள்ள அவ்வளோ பெரிய கற்கள் விழுந்து, அது எங்கே விழுகுதோ அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அவ்வளோ பெரிய கற்கள் விழுந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆனால் இவ்வளவு நடக்கும்போதும் ஜனங்கள் என்ன, கர்த்தருக்கு எதிராக தேவதூஷணம் பேசுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 17ஆம் வசனத்தில் இருப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம், அப்பொழுது எங்க பரலோகத்தினுடைய சிங்காசனத்திலிருந்து வரக்கூடியது என்ன ஆயிற்று, இட் இஸ் டன் என்று சொல்லக்கூடியதாக 17ஆம் வசனம் பாருங்க.
ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா கெகனோமென் என்று சொல்லக்கூடிய இந்த பதம் அப்படின்னா என்ன? இது நடந்து முடிந்து விட்டது, இது ஆயிற்று என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது ஒரு நடந்து முடிந்த ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு பதமே ஒழிய இது இது நிறைவுக்கு வரும், இல்லை நிறைவேற போகுது, இல்லை இது இப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைவேறும் அப்படிங்கிறது இல்லை. ஆயிற்று, முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே இருந்து. நம்ம யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் முடிந்தது, டெட்டலஸ்டாய் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம் சொல்லி தான் டெட்டலஸ்டாய் சொல்லி பெருமூச்சு விட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லக்கூடியது. எல்லாம் முடிந்தது என்று நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கும்போது அங்க அவர் தேவன் அங்க ஒரு காரியம் சொல்றாரு, மனிதனுடைய மீட்புக்கான காரியங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது, முடிந்ததுன்னு. ஆனா இங்க பிதாவாகிய தேவன் பரலோகத்தினுடைய சிங்காசனத்திலிருந்து எல்லாம் ஆயிற்று என்று சொல்லி நியாய தீர்ப்பினுடைய முடிவை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க எல்லாம் ஆயிற்றுங்கிறத ஒரு தேவதூதனோ இல்ல ஒரு தீர்க்க தரிசனமாகவோ இல்ல ஆர்கேஞ்சலோ இல்ல மைக்கேலோ இல்ல கேப்ரியலோ இவர்கள் யாரும் சொல்ல, கேருபீன்கள் சேராபீன்கள் யாரும் சொல்லல. மாறாக பிதாவாகிய தேவனே என்ன எல்லாம் ஆயிற்று என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இதற்கு பின்பாக நீங்க எங்க பார்ப்பீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்துலதான் தேவன் சிங்காசனத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம் 2வது முறை அங்க. ஆனா இங்க எல்லாம் முடிந்தது, ஆயிற்று என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்வது, அவர் இந்த மனிதனை மீட்கக்கூடிய மீட்பின் காரியங்கள் முடிந்தது. இங்க 7வது கலசம் ஊத்தும் போது ஆயிற்று என்று சொல்வது அவருடைய நியாய தீர்ப்பு நிறைவேற்றினது என்று சொல்லக்கூடியதாக. ஒரே தேவன், அவர் என்ன பண்றாரு? அவரே எல்லாத்தையும் முடிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்களும் நானும் இதுல ஒண்ணுல நம்ம இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். சரியா? அப்போ பிதாவாகிய தேவன் எங்க சிங்காசனத்துல, பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து என்ன கலசத்தினுடைய நியாய தீர்ப்பு, 7ஆம் கலசத்தினுடைய நியாய தீர்ப்பை வானமண்டலத்தின் பிரபுவாகிய அவனுடைய பகுதியில, நம்ம வானமண்டலத்துக்கு பிரபு என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தானுடைய இதுல கலச நியாய தீர்ப்பை ஊர்த்தி தேவன் தனக்கு உண்டானதாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்பதான் என்ன சொல்றாரு? ஆயிற்று என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. சரியா? 2வது 18வது வசனத்துல பார்க்கிறோம், என்ன இதுவரை இல்லாத ஒரு பயங்கரமான பூமி அதிர்ச்சி. பாருங்க, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. இந்த நிலநடுக்கத்தை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு நாடுகளில் பார்க்கும்போது நிறையா நிலநடுக்கம் உண்டாகும். நாங்கள் இந்தோனேஷியாவில் இருந்திருக்கோம், அப்பப்போ லேசாக அப்படி இப்படின்னு ஒரு ஆடும். நீங்கள் கலிஃபோர்னியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலிஃபோர்னியாவிலே அப்பப்போ லேசாக ஆடும். எப்பயாவது ஒரு தடவை தான் 6-7க்கு போகும். ஆனால் 1556வது வருஷம் பார்த்தீங்கன்னா சானக்ஸி எர்த்குவாக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,30,000 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் நமக்கு இப்போ எல்லாருக்கும், நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? 2004 சுனாமி தெரியும். அது எவ்வளோ பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்ததுங்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சத்தம், இடிமுழக்கம், மின்னல்கள், பூமி அதிர்வு, அது மாத்திரமல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, எப்போவுமே இங்கே சொல்லும்போது இந்த நிலநடுக்கம்னு வரும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? அங்கே சத்தம், இடி முழக்கம், மின்னல் உண்டாகிறத பார்க்குறோம். யாத்திராகம் 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தோம். 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தோம். 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்த்தோம். அப்போ வேத வசனத்தில் எப்பெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் வருதோ அங்கே சத்தம், இடி முழக்கம், மின்னல்கள் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் நிலநடுக்கம் அப்படின்னு வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 19வது அதிகாரத்தில் 16லேருந்து 18 வரைக்கும்
சீனாய் மலையில கர்த்தர் வந்து மோசேக்கு பிரமாணங்களை கொடுக்கும்போது அங்க சத்தமும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாகக்கூடியதை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11, 12ல ஓரோப் மலையில எலியா தீர்க்கதரிசி நின்று அங்க வந்து சொல்லும்போது அங்க பெருங்காற்றும் இடியும் முழக்கங்களும் மின்னல்களும் இருக்கு. அதுல ஒரு மெல்லிய சத்தமா கர்த்தர் பேசக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல 6வது முத்திரை பிரிக்கும் போது ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாகிறது. அதுல வந்து சூரியன்ல ஒரு பகுதி இருளடையக்கூடியதாக, சந்திரன்ல ஒரு பகுதி சிவப்பாக கூடியது, மவுண்டன்ஸ் எல்லாம் மலைகள் எல்லாம் நகரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து வெளிப்படுத்தின விஷயம் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல 7வது எக்கால சத்தம் ஊதும் போது அங்க என்ன பார்க்கிறோம், அங்கேயும் வந்து நிலநடுக்கம் நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனத்துல 2 சாட்சிகள் மரித்திருந்து அவங்க எழும்போது அங்க ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது. 7000 பேர் எருசலேம்ல சாகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து 11வது அதிகாரம் 19வது வசனத்துல 7வது எக்காலத்தை ஊதும்போது அங்க என்ன பார்க்கிறோம், மின்னல்கள், சத்தங்கள், இடி முழக்கங்கள், நிலநடுக்கம் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க 7வது கலசம் ஊத்தும் போது இதுவரைக்கும் இல்லாத மகா பெரிய நிலநடுக்கம் உண்டாகக்கூடியது. அங்க என்ன சத்தம் உண்டாகுது, இடி முழக்கம் உண்டாகுது, மின்னல்கள் உண்டாகுது, நிலநடுக்கம் உண்டாகக்கூடிய ஒரு காரியம். அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, மனுஷர்கள் இதுவரைக்கும் தோன்றின காலத்திலிருந்து இல்லாத அளவுக்கு அவ்வளவு பெரிய நிலநடுக்கம் உண்டாக போகுது. அது என்ன ஆக போகுது, அதனால என்ன ஆக போகுதுன்னா 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தீவுகள், மலைகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் காணாம போகுதுன்னு அப்போ பாருங்க. இப்போ பசிபிக் ஐலண்டில் இருக்கிற எத்தனை ஐலண்டு, நான் சொன்ன மாதிரி இந்தோனேஷியாவில் வந்து கிட்டத்தட்ட 11,000 தீவுகள் உள்ளது, எல்லாம் காணாமல் போயிடும். மலைகள் நம்ம பார்க்கறது இமாலயா, ஆல்ப்பு, இப்படி பார்க்கக்கூடிய, இல்லை நீங்கள் வந்து இதில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரேட் கேனயானா இருக்கட்டும், இல்லை இந்த மலைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது என்னன்னா, இது எதுக்காகன்னா, இதெல்லாம் போனாதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன பண்ண முடியும், புதிதான காரியங்களை அங்க உருவாக்க முடியும். அப்போ இங்க எல்லாம் அழிக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அது புதிதாக உருவாக்குவதற்கு ஆயத்தமாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா புதுசா வருவதற்கு கர்த்தர் பூமியை சரி பண்ணக்கூடிய ஒரு காரியமாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வாயாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இந்த எர்த்தோட டெக்டானிக் பிளேட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பூமியில் உள்ள பிளேட்டே மூவ் ஆகக்கூடியதாக. ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசம் தெரியும். எவ்வளோ பெரிய பள்ளம், எவ்வளோ ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு இந்த டெக்டானிக் பிளேட் என்று சொல்லக்கூடிய இந்த எர்த்து பூமியினுடைய பிளேட் மூவ் ஆனதுல அவ்வளோ பெரிய ஒரு காரியம். அதாவது பூமி அவ்வளோ தூரத்துக்கு பிரிஞ்சு போகக்கூடியதாக. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்பிரிக்கா தேசத்தில் குறுக்கால நடுவில் 2 அப்படி பிளந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இது பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாரும் பார்த்துறாத அவ்வளோ பெரிய ஒரு நிலநடுக்கம் நடைபெற போகுது. இப்போ 19வது வசனம் பாருங்க. இங்க என்னன்னா, இது பாபிலோன் வீழ போவதற்கு காரணமாக இருக்கிறது. 19வது வசனம் பாருங்க. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது, புற ஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. அதாவது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அது நினைப்பூட்டப்பட்டது. இது மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லக்கூடியது. நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 16வது அதிகாரத்தில் முதல்ல பாபிலோனை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இந்த பாபிலோன் வந்து எப்படி நியாய தீர்ப்படைய போகிறது, எப்படி அழிக்கப்பட போயிருங்கிறத அடுத்த 2 அதிகாரங்களும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க கர்த்தர் வந்து
பாபிலோன் செய்த அக்கிரமத்தை மறக்கவே இல்லை. அவரு இதை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அந்த கோபத்தினுடைய உக்கிர கோபத்தினுடைய பாத்திரம் நிரம்பும் வரைக்கும், அவங்களுடைய அக்கிரமம் நிரம்பும் வரைக்காக. அப்ப என்ன நாங்க சொல்லும்போது அவர் இந்த பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, தேவனுக்கு எதிராக அவங்க தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய வல்லமை, தங்களுடைய தொழில், தங்களுடைய எல்லாத்தையும் எதிர்த்து கர்த்தருக்கு எதிராக வரக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த பாபிலோன் என்று சொல்வது ஒரு மெசொப்பொட்டேமியா பகுதியில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் சொல்லுதா, இல்லை எதை குறித்து சொல்லுகிறது? நீங்க வேத வசனத்துல பாபிலோன் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாக எங்க பார்க்கிறோம்னா, ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல 1 to 9 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா பாபேல் கோபுரம் கட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஒரு கோபுரத்தை கட்டி கர்த்தர்கிட்ட போய் கர்த்தரை காட்டில மேன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து பாபிலோனுடைய பெருமை என்பதை ஏசாயா 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவங்க என்ன, நான் பர்வதத்துக்கு போவேன், இந்த உன்னதமானவருக்கு நேராக நான் எனக்கு ஒரு இருக்கையை வச்சு அவருக்கு எதிராக பேசுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து எரேமியா 50:51 பார்க்கும்போது எப்படி பாபிலோன் கர்த்தருடைய கரத்துல நியாய தீர்ப்புக்கென்று பயன்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, ஜனங்களை பாபிலோனை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி தானியேல் முதல் 5 அதிகாரங்கள்ல பாபிலோன் தான் உலக சிஸ்டம், வேர்ல்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய மொத்த உலகத்திற்கு ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 பார்க்கும்போது ஃபைனல் பாபிலோன் பார்க்கும்போது அது பொல்லாத விபசாரி என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க சொல்லும்போது அது கமர்ஷியலா எல்லா வர்த்தகம் செய்யக்கூடியது, அது மதம் உள்ளது, ரிலிஜியஸ் பாபிலோன். அது மாத்திரமல்ல, அது அரசியல் பாபிலோன். அப்போ இந்த பாபிலோன் என்பது என்னன்னா ஒரு கமர்ஷியலு, ஒரு ரிலிஜியஸ், அது மாத்திரமல்ல பொலிட்டிக்கல். அப்ப இந்த அமைப்பை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, 3ஆக பிரிக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க அதே 19 பாருங்க, மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி. அப்ப என்ன இங்க கர்த்தர் என்னன்னா அவருடைய மது உள்ள பாத்திரம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ மது உள்ள பாத்திரம் என்று சொல்லும் போதே அந்த பாத்திரம் நிறைகிறதுங்கிறதே எதை குறிக்கக்கூடியதா இருக்கு, அங்க தேவனுடைய கோபாக்கினியை ஊற்றக்கூடியதாக, தேவனுடைய நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். 75வது சங்கீதத்துல உள்ள 8வது வசனம், ஏசாயா 51:17 பார்க்கிறோம். அதே மாதிரி எரேமியா 25:15-16 வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்ப என்ன, தேவனுடைய நியாய தீர்ப்பு இது எல்லாரும் மேலையும் விழக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன, இங்க ஒரு தேவனுக்கு எதிராக வரக்கூடிய இந்த வேர்ல்ட் சிஸ்டம், பாபிலோன் என்று சொல்லக்கூடிய சிஸ்டம் என்ன, வர்த்தகம், அது மாத்திரமல்ல பிசினஸ், அது மாத்திரமல்ல மத சம்பந்தம், அது மாத்திரமல்ல அரசியல் அமைப்பு, பொலிட்டிக்கல், இது எல்லாம் சேர்ந்து என்ன தேவனுக்கு எதிராக வரக்கூடியது. அவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் அதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மேல என்ன பண்றாரு, தன்னுடைய கோபாக்கினியை ஊற்றக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்போ 21வது வசனம் பாருங்க, எப்படி கர்த்தர் அழிக்கக்கூடியவராய் இருக்கிறார்னு. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது. அதாவது இந்த வாதை என்னன்னா, ஒரு தாளந்து நிறையான பெரிய கல்மலை. தாளந்து 75-100 பவுண்ட் என்று சொல்லக்கூடியது, கிட்டத்தட்ட 34 ஒரு 45 கிலோ. சரியா? இதுதான் ஒரு அளவு. இப்ப யோசிங்க, ஒரு 45 கிலோ உள்ள ஒரு கல்லு, எப்படி 45 கிலோ உள்ள ஒரு கல்லு மேலிருந்து வானத்திலிருந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க.
நீங்கள் வந்து நம்ம செங்கல் இருக்குல்ல, செங்கலே மேலேருந்து விழுந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதாவது முன்னாடி வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது விமானத்தினுடைய முன்னாடி இருக்க கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ உயரத்தில் 30,000 அடி 40,000 அடியில் போகுது. அப்போ போகும்போது அவ்வளோ வேகத்தில் போகுது. அந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது, அப்போ ஒரு பறவை வந்து அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த பறவையை வந்து அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீசரில் வந்து சிக்கனை இல்லை இதை வச்சு அவங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அடித்தாங்க. என்ன கண்ணாடி வந்தாலும் உடஞ்சி. அப்புறம் தான் பார்த்தாங்க, இல்லை ஃப்ரீசரில் இருக்கிறது வெயிட் ஜாஸ்தி, அதனால அது எல்லாத்தையும் உடைக்குன்னு சொல்லக்கூடியதா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு செங்கல் விழுந்தாலே நம்மளால் தாங்க முடியாது, எதுவுமே நிற்க முடியாது. ஆனால் 45 கிலோ உள்ள ஒரு பெரிய கல் விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதனால தான் வேத வசனம் என்ன சொல்லுது, அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த வாதை வந்து எவ்வளோ பெரிய பெரிய வாதையாக இருந்தது. அப்போ இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது, நீங்கள் யாத்திராகமம் 9வது அதிகாரம் 13 35 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது அங்கே என்ன பார்க்கணும், 7வது வாதையில் வந்து கர்த்தர் வந்து கல்மழை பெய்ய வைக்கிறார். அந்த கல்மழை பெய்து அங்கே வந்து ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வருவதை நம்ம பார்க்கிறோம். யோசுவா 10வது அதிகாரம் 11வது வசனத்தில் இது ரொம்ப ஒரு அழகா இருக்கும். நீங்கள் வாசிச்சு நீங்கள் பாருங்களேன். அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். எப்படி? அம்மோனியர்களை வந்து அமோரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களை கர்த்தர் என்ன அங்கிருந்து அமோரியர்களை கல்மலையினால கொன்றாரு. ஆனா இங்க 7வது கலசத்துல விழும்போது வானத்திலிருந்து இவ்வளவு பெரிய 45 கிலோ எடை உள்ள கற்கள் வந்து விழும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, அது எந்த வீட்டு மேல விழுந்தாலும் சரி, எந்த கார் மேல விழுந்தாலும் சரி, எதுல விழுந்தாலும் பயங்கரமான ஒரு சேதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப 7வது வாதை கடைசி நியாய தீர்ப்பு. 7வது நியாய தீர்ப்பு இதுதான். முதல்ல வந்து 7 முத்திரைகளின் நியாய தீர்ப்பு முடிந்தது. அடுத்து 7 எக்கால நியாய தீர்ப்பு முடிந்தது. இப்ப இந்த உபத்திரவ காலத்தினுடைய கடைசி காலம் 7 வருஷத்தினுடைய கடைசி காலத்துல 7வது கலச நியாய தீர்ப்பு, கடைசி நியாய தீர்ப்பாக. நீங்க வந்து ஒரு நிமிஷம் இப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. சமுத்திரம் பூரா ரத்தமா மாறிடுச்சு, குடிக்கக்கூடிய தண்ணி பூரா இதா மாறிடுச்சு, வானமண்டலம் முழுவதும் இந்த இது நியாய தீர்ப்பு ஊற்றப்பட்டு விட்டது. சந்திரன் சிவப்பா மாறிடுச்சு, சூரியன் வெளிச்சம் கொடுக்க விட்டுருச்சு, இருள் சூழ்ந்துருச்சு. இப்ப மழை உழுகுது, கல்லு விழுந்து நான் இது பண்ணும்போது இவ்வளவு இருட்டுல இவ்வளவு நியாய தீர்ப்பு நடக்கும்போது அங்க இருக்க மனுஷனுக்கு எப்படி இருக்கணும்? ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியுங்கள்னு இருக்கணும். ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, ஆண்டவரே எங்கள் மேல் தயவாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் இருக்கணும். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்க பாருங்க, அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். எப்படி? அவங்க மனம் திரும்பி வரலங்க, அவங்க என்ன பண்றாங்க? தூஷிக்கிறாங்க. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு மறுதலிக்கிற ஒரு மனுஷனுக்குடைய, ஒரு கர்த்தருக்கு எதிராய் முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குன்றது. அவன்கிட்ட ஒரு மனம் திரும்புதல் இல்லை, அவன்கிட்ட ஒரு குழப்பம் இல்லை, அவன்கிட்ட அமைதி இல்லை. அவன் என்ன மாறாக அவன்கிட்ட என்ன இருக்கு? தூசணம். ஏன்னா இவ்வளவு நடக்கும்போது அங்க உள்ள மனிதர்கள் என்ன பண்றாங்க? அவங்க வந்து தேவனை சபிக்கிறாங்க. மலைகள் பூரா போயிருச்சுங்க, தீவுகள்லாம் காணாம போயிருச்சுங்க. இவ்வளவு பெரிய மகா பெரிய வாத. அப்ப என்னன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டு போகும்போது அவன் என்ன பண்ணுவதில்ல, இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது நான் கர்த்தர்ட்ட மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்கு கிடைத்த கடைசி சான்ஸை என்ன பண்றாங்க? மாற்றி தேவனுக்கு எதிராக தேவதூஷணம் பேசக்கூடிய மக்களாக.
எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி மக்கள் இருக்க முடியும், ஜனங்கள் இருக்க முடியும்? ஒரு நியாய தீர்ப்பு பரவாயில்ல, ஒரு எக்கால நியாய தீர்ப்பு, இங்க முத்திரை நியாய தீர்ப்பு ஓகே, இங்க எக்கால நியாய தீர்ப்பு ஓகே, இந்த கலச நியாய தீர்ப்புலயாவது ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டாமா? இல்ல, திரும்பல. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆயிற்று, பினிஷ், முடிஞ்சு, அவ்வளவுதான், நோ மோர், இதோட சரி, எல்லாமே முடிந்தது என்று சொல்லக்கூடியதாய் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம். இப்போ உங்களுக்கு தோணலாம், என்ன கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், இல்ல இந்த நியாய தீர்ப்பு கர்த்தரை குறித்து என்ன காட்டுகிறது? முதலாவது, எங்க தொடங்கினாரோ அவர் தான் முடிப்பாரு. கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. ஏன்னா நீங்க வெளிப்படுத்தின விஷயம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது அந்த 7 வாதைகளினுடைய தொடக்கம் என்ன சொல்றாரு, அது தொடர்ந்த கூடிய காரியமா. இங்க முடிக்கும் போது என்ன, இது எல்லாமே முடிந்து போனதாய். அதனாலதான் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லும்போது, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று. என்ன, அவர் தான் தொடங்கினார், அவர் முடிப்பாரு. 2வது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அளவு உள்ளது, அது நியாயம் உள்ளது, ப்ரொபோர்ஷனேட் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா பாபிலோன் என்ன, கர்த்தர் அதை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ஆண்டவர் ஒரு காலம் மறக்கிறது இல்லை. அவருக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமோ, அவருக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் கர்த்தர் மறப்பதே கிடையாது. அதனால நீங்க நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த நியாய தீர்ப்பு, இந்த கலச நியாய தீர்ப்பு, இவ்வளவு கொடூரமான நியாய தீர்ப்பு அவர்கள் செய்ததுக்கு ஏற்றதுதானே ஒழிய கர்த்தர் அவர் கொடுமையாக செய்யவே இல்லை. நீங்க வெளிப்படுத்தின விஷயம் 18வது அதிகாரத்தில் 5-6 பார்த்தீங்கன்னா, அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. பாபிலோனுடைய பாவம் எங்க, வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவன் உங்களுக்கு பதிலளித்தது போல நீங்களும் அவளுக்கு பணலடியுங்கள், அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள், அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அப்ப என்ன, தேவன் எப்படி அவர்கள் மேல வரக்கூடிய அவங்க செய்த காரியங்களுக்கு ஏற்ற நியாய தண்டனையை கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, எவனுக்கு கொஞ்சமா கொடுத்ததோ அவன்கிட்ட கொஞ்சமா கேட்கப்படும், எவனுக்கு அதிகமாக கொடுத்ததோ அவனுக்கு அதிகமாக கேட்கப்படும் என்று சொல்லக்கூடியதா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அது முடிவு அல்ல, புதிதாக உருவாக்குவதற்கான ஒரு தொடக்கம். ஏன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், எப்படி புதிய வானம் புதிய பூமி எல்லாமே வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அப்போ இங்க 7வது கலசம் ஊற்றும் போது மொத்த பூமியை அழிவுக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியை உருவாக்குவதற்கு இதை சரி பண்ணுகிறார் என்று சொல்லுகிறதாக. ரோமர் 8:21-22 பார்க்கிறோம், அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. 4வதா, கர்த்தருடைய வார்த்தை தான் கடைசி வார்த்தை. இது ஒரு புதிய காரியங்களை உருவாக்கக்கூடியதா. ஏன்னா இதோட கடைசி வார்த்தை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, பாபிலோன் கம்ப்ளீட்டா பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படும். அதற்கு பின்பாக அர்மகாதன் யுத்தம், அதற்கு பின்பாக ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அதற்கு பின்பாக 1000 வருட அரசாட்சி, அதற்கு பின்பாக புதிய வானம் புதிய பூமியோடு நம்ம எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சொன்னது போல இந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதிதாக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். சரி, இந்த வெளிப்படுத்தின விஷயம் 16, 17, 21 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இது நமக்கு எப்படி நம்ம எடுத்துக்கொள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னன்னா, we should live in the light that it is done. நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு, என்ன இது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை. அப்ப என்னன்னா, இங்க தேவனுடைய உக்கிர கோபம் என்ன, இந்த கலச நியாய தீர்ப்பின் மூலமாய் வெளிப்படக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனா
இந்த தேவனுடைய உக்கிர கோபம் இதற்கு முன்பாக ஊற்றப்பட்டது எங்க? கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டிய அந்த நியாய தீர்ப்பு அவர் ஏற்றுக்கொண்டார், கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதனால உங்களுக்கும் எனக்கும் இந்த நியாய தீர்ப்பு கிடையாது. 1 தெசலோனிக்கர் 5:9 இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை அடைவதற்கு நியமித்திருக்கிறார். அப்ப என்ன? தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்கல, என்ன? நம்மளை ரட்சிப்பு அடைவதற்காக நியமித்திருக்கிறார். அதனால நம்ம என்ன, நம்மளை ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். அதனால நீங்களும் நானும் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. 2வது, பாபிலோனை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா வெளிப்படுத்தின 18:4 பார்க்கிறோம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அதாவது என்னன்னா, வேதவசனம் என்ன சொல்லுது? பாபிலோன் உழப்போகுது, பாபிலோன் மேல நியாய தீர்ப்பம் உழப்போகுது. அப்ப நீங்க பாபிலோனுக்கு உள்ள இருக்கீங்களா, வெளியே இருக்கிறீங்களா? உங்களுக்கு எது பாபிலோன்? இப்போ உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை உங்களுடைய சுயத்தினால கட்டக்கூடிய வெல்த்தா இருக்கட்டும், தேவன் இல்லாம நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், ஏன்னா நீங்க ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு காரியம், இல்லை நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் எது கர்த்தருக்கு உண்மை இல்லாம செய்யக்கூடிய காரியங்கள், இது எப்படிப்பட்ட காரியங்கள் எதுல இருந்தீங்கனாலும் நீங்க அதுல இருந்து வெளியே வர வேண்டிய ஒரு அவசியம். அப்ப முதல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார் என்ற வெளிச்சத்தில் வாழணும். 2வது, அப்படிப்பட்ட பாபிலோன்ல இல்லாம நம்ம வெளியே வரக்கூடிய மக்களா இருக்கணும். 3வது, இப்படிப்பட்ட ஒரு பாடுகள், இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டார்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஏன்னா இங்க மக்கள் இவ்வளவு நேரத்துல என்ன பண்றாங்க? கர்த்தரை தேவதூஷணம் பேசுறாங்க. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல? அவங்க கர்த்தருடைய தயாள குணத்தை பார்க்க முடியல, கர்த்தருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியல. மாறாக அவங்க என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் அநீதி உள்ளவர், அவர் ரொம்ப கொடுமைக்காரர் என்று நினைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப கிறிஸ்தவனா இருக்கிற நமக்கு தெரியும், நம்ம எதுவுமே செய்யாத போது பாடு அனுபவிச்சாலும் அது என்ன, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு இல்லைங்கிறதுக்கு அடையாளம் இல்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்ததே நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால நீங்க பார்க்கும்போது நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும், நம்ம இப்படி கர்த்தர் இல்லை நினைக்கூடாது. ஏன்னா ரோமர் 5:3-4 பார்க்கிறோம், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். கடைசியா 4வதாக, ஹோல்ட் ஃபாஸ்ட் டு த நியூ கிரியேஷன். நமக்கு ஒரு புதிய ஜீவன் உண்டாக போகிறது, நமக்கு புதிய எல்லாமே புதுசாக சிருஷ்டிக்கப்பட போகிறது. ஏன்னா நான் சொன்னது போல வெளிப்படுத்தின 16வது அதிகாரம் கடைசியில் புஸ்தகத்தில். ஏன்னா அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உருவாக்குறார். அங்கு பெரிய ஒரு பட்டணம் உண்டாக்கப்படுகிறது, அது எப்போதும் மூடப்படுவதில்லை. அங்கே ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதில் மரங்கள் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அங்கே தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்கே இருக்குது. அங்கே இரவும் பகலும் தேவை, இரவும் பகலும் அவருடைய வெளிச்சமே ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி நம்ம கர்த்தரோடு நம்ம எப்போது இருக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4-5 பார்க்கிறோம், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் பொழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அதனால கடைசியா நீங்க எப்படி இது அப்ளிகேஷன் எடுத்துக்கணும்னா, நீங்க சுவிசேஷத்தை மிக அவசரமாக மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியது. ஏன்னா இந்த கலச நியாய தீர்ப்பு ஊற்றப்படுவதற்கு முன்பாக நீங்க இந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு எல்லாருக்கும், ஏன்னா இங்கே வருவதற்கு முன்பாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்?
கிறிஸ்துவை அறியாத மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் தயவு செய்து கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:20 சொல்லும் என்ன சொல்கிறார், ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். சரி, முடிவா என்ன? அதாவது 1945 வருஷம் 2ஆம் உலகப் போரில் நீங்கள் வந்து நாகசாகியில் வந்து ஜப்பானில் வந்து பாம்பு போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அணுகுண்டு போட்டாங்க. இந்த அணுகுண்டு போட்ட போது அங்கே ஏற்பட்ட வெடி சத்தம், அதற்கு பின்பாக வந்த அமைதி, அதை கேட்டவங்க அவங்க சொன்ன எவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க அந்த கேட்ட அந்த சத்தம், அதற்கு பின்பாக வந்த ஒரு அமைதி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அப்போ வந்து ஒரு சாப்ளின் என்று சொல்லி ஊழியம் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து அங்கே உயிரோட தப்பிச்சவங்களுக்கு அவர் ரொம்ப காலம் அவங்களுக்கு வந்து அந்த விழுந்து போன இடிஞ்சு போன கட்டடங்கள் மத்தியில் அவங்களுக்கு அவர் சொல்லும்போது அவங்களால வந்து என்ன அந்த சத்தத்தை மீறி கேட்க முடியாத ஒரு காரியம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் ஒரு பெரிய அந்த இடி முழக்கம் விழுந்து அங்கே வந்து ஒரு பெரிய சத்தம், அங்கே வந்து என்ன தேவதூஷணை பண்ண போகிறாங்க, அதற்கு பின்பாக எல்லாம் ஒழிய போகுது. அதுக்கப்புறம் ஒரு அமைதி. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் அழிவு இப்படிப்பட்ட காரியங்களாக பார்க்க போகிறோம். அப்போ என்னன்னா, இது முடிஞ்சு போச்சு. அவர் வந்து கர்த்தர் வந்து நான் எல்லாத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு பர்சனல் அப்பீல். நீங்கள் என்னன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த 7வது முத்திரை உங்களுக்கு கிடையாது. பட் என்னன்னா, இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்ன, நம்ம இதிலிருந்து தப்பிச்சு கொள்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கேற்றாற் போல வாழ்கிறோம், தைரியமாக இருக்கிறோம். நம்ம வந்து என்ன ஒரு தாராளம் உள்ளவர்களாய், நமக்கு ஒரு நித்தியம் நம்ம கண்களுக்கு முன்பாக தெரியுது, அதை வைத்து வாழுகிறோம். ஒருவேளை நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருந்தால், அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களாய் இருந்தால், இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கால அவகாசம். இன்னும் கலச நியாய தீர்ப்பு ஊர்த்தப்படலை. அதனால நீங்கள் மனம் திரும்புங்க, கர்த்தரை விசுவாசியுங்க, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கல்வாரி சிலுவையில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். அது இப்போதும் உங்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ளதாக இருக்கிறது. அதனால நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக நீங்கள் எல்லாரும் பாபிலோனை விட்டு வெளியே வாங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கே வந்து இருக்கிறீங்க, நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் வந்து உங்களை கற்றவங்களாக இருக்கிறீங்க, எல்லாத்தையும் விட்டு விட்டு கர்த்தர்கிட்ட வரக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5-6 பார்க்கிறோம். என்ன, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியம் உள்ளவைகள் என்று எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று. என்ன, எல்லாம் முடிஞ்சு, மறுபடியும் ஆயிற்று. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியம் சொல்கிறேன். பாபிலோன் இங்கே விழுகுதுன்னு சொல்லி பாபிலோன் மேலே நியாய தீர்ப்பு. இதே தான் வந்து 17வது 18வது அதிகாரத்தில் இருக்கா? ஆமாம், 17வது 18வது அதிகாரத்தில் இது என்ன நடக்கிறது, இந்த நியாய தீர்ப்புனால என்ன நடக்குதுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு இதை சொல்லிட்டு அது எப்படி நடக்குங்கிறத தான் 17வது 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பார்க்கும்போது அது வந்து எப்படி ஒரு ஆவிக்குரிய முறையிலையும், ஒரு கமர்ஷியலாகவும், ஒரு வர்த்தகமாகவும், அதே சமயத்தில் அரசியல் ரீதியில எல்லாத்துலேயும் எப்படி வந்து நியாய தீர்ப்பு நடக்க போகிறது என்று சொல்லக்கூடியதாக. இப்போ இந்த நிலநடுக்கம் வந்து எருசலேம, ரோம, இல்லை புதிய இது எல்லாத்தையும் வந்து அழிக்கக்கூடியதாய் இருக்குமா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாபிலோன் என்று சொல்லக்கூடியது, இங்கே வந்து ஒரு சிலர் வந்து இது எருசலேம் சொல்லக்கூடியது இல்லை, இது வந்து மிக தெளிவாக இது பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால இது வந்து என்னன்னா,
மொத்த உலகத்தையும் அழித்து ஒரு புதுசு கொண்டு வரப்போகுது. அதனால் இது எல்லார் மேலும் விழக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, மீண்டுமாய் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வாங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களாக இருந்தால் நீங்கள் இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவர் மேல் விசுவாசித்து அவருக்கென்று வாழ உங்களை ஒப்பு கொடுத்து இப்படி வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து உங்களை விடுதலை பண்ணிக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ அவர்கள் இன்னும் உம்மை அறியாதவர்களாய் இருந்தால் உம்மை அறிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அதே போல் ஆண்டவரே, உம்மை அறிந்தவர்களாக இருந்தால் அவங்க ஏதாவது பாபிலோனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய முறையிலேயோ இல்லை ஒரு மத சம்பந்தமாகவோ இல்லை அரசியல் சம்பந்தமாகவோ இல்லை ஆண்டவரே ஒரு கமர்ஷியல் சம்பந்தமாகவோ இல்லை தங்களுடைய சுயத்திலே மாட்டிக்கொண்டிருந்தவங்களாக இருந்தால் அதை விட்டு வெளியே வந்து ஆண்டவரே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், நான் அவருக்கென்று வாழுவேன், நான் மற்றவர்களுக்கு அவருடைய அன்பு எடுத்து சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இதோ இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. மீண்டுமாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.